சரி, ஓகே. குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே, எல்லாருக்கும் வீடியோ கிளாரிட்டி கரெக்டா இருக்கு இல்லையா? ஓகே. ஏன்னா ஒரு புது முயற்சி, அதுக்காக தான். ஏன்னா உங்ககிட்ட கேட்டுக்கணும், ரிவ்யூ கரெக்டா கடைசியில் நீங்க சொல்லிடணும், சரியா? எப்படி இருக்குங்கிறது இப்பவே சொன்னாலும் ஓகே, எனக்கு நல்லதுதான். சரி சரி, எல்லாம் டெஸ்ட் எப்படி இருந்தது? டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? டெஸ்ட் என்னாச்சு? புரியல. டெஸ்ட் எழுதுனீங்களா? 3 பேரோ 4 பேரோ தான் அனுப்பிச்சிருந்தீங்க. ரிமைனிங் எல்லாரும் டெஸ்ட் எழுதிட்டீங்களா? டெஸ்ட்னா மட்டும் வாய் திறக்க மாட்டீங்களே. டெஸ்ட்னா உங்க யாருக்கும் வந்துடாது. வினோத் சொல்லுங்க. என்ன வினோத்? ரொம்ப அனாலிட்டிக்கலா இருக்கா? வேற வழி இல்ல வினோத். குரூப் 1 போக போறோம். குரூப் 1 கேடருக்கு போகும்போது அப்ப அந்த கொஸ்டின்ஸோட ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் அந்த லெவல்ல இருக்கும். ஏன்னா டிஎன்பிசி கொஞ்சம் அந்த மாதிரி மாத்துறாங்க இல்லையா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? அதனால வந்து கொஸ்டின் பேப்பர் நான் தான் எடுத்தேன். அதனால திட்டுறது அப்படின்னா நீங்க என்னதான் திட்டணும், சரிங்களா? சரியா? கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த போர்ஷன்ஸ் தாண்டி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் வந்து இந்தியன் டூரிசம் பேஸ்டு பாப்புலர் டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் கேள்விகள் இருந்ததுனால உங்களுக்கு அந்த டஃப்னஸ் வந்து இருந்திருக்கும், சரிங்களா? அதனால கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது டைரக்ட் கொஸ்டின்ஸா வரலனாலும் இதை எக்ஸாம்பிள்ஸா நீங்க யூஸ் பண்ண முடியும், சரிங்களா? அதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பரை நான் அப்படி கொடுத்தேன், ஓகேங்களா? ஏன்னா இப்பவே உங்களுக்கு அந்த கஷ்டத்தை காட்டிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான், சரிங்களா? மற்றபடி இதுல நீங்க ரொம்ப கஷ்டம் ஒரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு எடுக்கும் போதே தெரியும் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு. சரி, அடுத்து இன்னொன்னு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படி இருந்தது? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஈஸியா? எல்லாரும் 9 பேர் பக்கம் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு சப்மிட் பண்ணிருந்தீங்க. ஓரளவுக்கு ஈஸியா இருந்ததா? அது எப்படி அப்ரோச் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கீங்க. ஓகே. அப்ப ஈஸியா இருந்ததா கஷ்டமா இருந்ததா? பாஸ் பண்றது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. ஓகே, ரைட். அப்போ நீங்க உங்களோட எய்ம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 மார்க்கு மேல எடுக்கணும் நம்ம, சரிங்களா? அதை வந்து ஒரு போக்கஸா வச்சுங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு நீங்க சொன்ன மாதிரி பாஸ் பண்ணா போதும் இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு 60 மார்க்குக்கு மேல எடுக்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியும், எப்படியெல்லாம் அதை பெட்டரா கொண்டு போகலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம போக்கஸ்டா பாத்துக்கணும், சரிங்களா? அதை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது என்னங்கிறத நம்ம கடைசியா பார்ப்போம், சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல என்னென்ன தப்பு பண்ணிருந்தீங்க, அதுல எங்கெங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத கடைசியா ஒரு 10 மினிட்ஸ் நான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம டூரிசம்குள்ள போயிடுவோம், சரிங்களா? டூரிசம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் 1ல யூனிட் 3. யூனிட் 3 என்ன? பேப்பர் 1ல சிலபஸ் படி யூனிட் 3 என்ன? சிலபஸ் எப்பவுமே நமக்கு மனப்பாடமா இருக்கணும், சரிங்களா? அது மட்டும் கரெக்டா பாத்துங்க. ஏன்னா அதுல இருந்து பின் பாயிண்ட் பண்ண சொல்லுங்க. டிரான்ஸ்போர்டேஷன். சூப்பர். அப்போ அந்த டிரான்ஸ்போர்டேஷன், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆபரேஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து இன்னைக்கு இதுல பார்க்க போறோம், சரிங்களா? அப்போ அது பேசிக்கான ரொம்ப கஷ்டமே கிடையாது. டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னா இப்பவே உங்களுக்கு மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் தெரியும், சரிங்களா? அதனால நீங்க அதை பத்தி டிரான்ஸ்போர்டேஷன் பத்தி கவலைப்பட வேண்டியது. செகண்ட் பேப்பர்னா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரி பண்ணணும். அதுலதான் இந்த பாலிசி, பிரின்சிபிள்ஸ், மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தான் கொஞ்சம் கவலைப்படணும். பட் இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அவ்வளவு ஒரி பண்ணிக்க தேவையில்லை, சரிங்களா? அதனால டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல இருந்து அடுத்தடுத்து அப்படியே கொண்டு போயிடலாம், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிலபஸ்ல நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன்ல யூனிட் 3ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்குங்களா? அதை நீங்க சொல்லிருங்க. விசிபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத பாத்துக்குங்க. இருக்கா? இப்போ கரெக்டா இருக்குங்களா? ரைட். எதா இருந்தாலும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொன்னீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா அப்பதான் நான் கரெக்ஷன் பண்ண முடியும், ஓகேங்களா?
சரி, இப்போ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ டிரான்ஸ்போர்டேஷன் பார்ட். டிரான்ஸ்போர்டேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவல்யூஷன் அண்ட் ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து அப்படியே ஒரு 15 மார்க்குக்கான ஒரு கொஸ்டின். சரிங்களா, அதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, இதுல எவல்யூஷன் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடா இருக்கட்டும் இல்ல இந்தியாக்குள்ள இருக்க டெவலப்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கட்டும், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு எவல்யூஷன். இது வந்து ஒரு 15 மார்க். சரிங்களா, ஒரு 15 மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கான விஷயம். சரிங்களா, அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும். சரிங்களா, அப்ப இந்த மாதிரி தான் எதுக்காக நான் சிலபஸ் அவ்வளவு தூரம் கதறேன் அப்படின்னா அந்த சிலபஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. அதனால சரிங்களா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ்ல ரோட் அண்ட் ரயில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோட்ஸ், நேஷனல், ஸ்டேட், வில்லேஜ், அதாவது நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, ரூரல் ரோட்ஸ். அதை பத்தி நம்ம அவ்வளவு டீப்பா வேணாம், அது வந்து உங்களுக்கு நான் பேசிக் நோட்ஸ் தரேன். சரிங்களா, அதுல இருந்து படிச்சாலே போதும். ஒன்னும் உங்களுக்கு நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே எல்லாம் அவ்வளவு ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். மற்றபடி உங்களுக்கே தெரியும் நேஷனல் ஹைவேனா என்னன்னு தெரியும், ஸ்டேட் ஹைவேனா என்னன்னு தெரியும், ரூரல் ரோட்ஸ்லாம் என்னன்னு தெரியும். அப்ப அதை வச்சு நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ரோட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லயே முடிக்கும் போது கார் ரெண்டல் சிஸ்டம். சரிங்களா, இது வந்து நம்ம கொஞ்சம் பாத்துக்கலாம். சரிங்களா, கார் ரெண்டல் சிஸ்டம்ல எப்படி இருக்கு, இந்தியால எப்படி இருக்கு, வேர்ல்டு வைடு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பாத்துக்கலாம். சரிங்களா, அதுக்கு அடுத்து ரயில்வே ஜோன்ஸ் இன் இந்தியா. இது வந்து 18 ரயில்வே ஜோன் இருக்கு இல்லைங்களா, எல்லாருக்கும் தெரியுமா? 18ல ஏதாச்சும் தெரிஞ்ச சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ரயில்வே ஜோன்ஸ் ஏதாவது? நார்த் ஈஸ்ட், டெல்லி இல்ல, டெல்லின்னு சொல்லக்கூடாது. சவுத், சவுத் சென்ட்ரல் அந்த மாதிரி வரும். அப்புறம் வேற நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர், சதன் சென்ட்ரல். அது இல்லாம ஒண்ணு முக்கியமானது என்ன அப்படின்னா கொங்கன் ரயில்வே. கொங்கன் ரயில்வேங்கிறது என்ன? கொங்கன் ரயில்வே கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொங்கன் ரயில்வேங்கிறது அந்த இதுதான் டெக்கான் ஒடிசி வருது இல்லைங்களா. அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா கோவால இருந்து உள்ள போறது. ஓகேங்களா, அந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல நல்லா கொடைஞ்சு போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கேவ்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அப்ப அந்த பார்ட்டை வந்து கொஞ்சம் பராமரிக்கிறது மெயின்டெனன்ஸ் அதிகம். அதனால அதை தனி ரயில்வே சிஸ்டமா மாத்திட்டாங்க. இப்ப நீங்க வந்து கோயம்புத்தூர் டு மும்பை போறீங்க அப்படின்னாலே கொங்கன் ரயில்வே கிராஸ் பண்ணி நம்ம போற மாதிரி இருக்கும். சரிங்களா, பூனே போறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பார்ட் வந்து கொங்கன் பார்ட் வந்து நம்ம கிராஸ் பண்ணுவோம். அந்த கர்நாடகா, கோவா, அந்த மகாராஷ்டிரா அந்த 3 பார்ட்லயும் ஒரு மிடில் பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கொங்கன் அப்படின்னு சொல்லுவோம். கொங்கனி ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஏரியா கொங்கன் ரயில்வேக்குள்ள வரும். அதனால அதுவும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ரயில்வே ஜோன்ஸ். சரிங்களா, அதனால ரயில்வே ஜோன்ஸும் அதோட கேபிட்டல்ஸும் உங்களுக்கு தனியா பிடிஎஃப் கொடுக்குறேன். அதை கொடுக்க அப்படின்னா ரிமைண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா, மோஸ்ட்லி இன்னைக்கு நாளைக்கு ரிமைண்ட் பண்ணுங்க, நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லக்ஸரி டூரிஸ்ட் ட்ரெயின்ஸ். அதான் இப்போ நம்ம பேசணும் இல்லைங்களா, அதான் இந்த பேலஸ் ஆஃப் ஹில்ஸ், டெக்கான் ஒடிசி, கோல்டன் சேரியட். இது உங்களுக்கு கொஸ்டின்ல வந்திருக்குமே. கோல்டன் சேரியட் பாத்தீங்களா? அதனால வந்து இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். சரிங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ் தான் கோல்டன் சேரியட் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா, சரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெரிடேஜ் மவுண்டன் ரயில்வேஸ். ஹெரிடேஜ் மவுண்டன் ரயில்வேஸ் என்னென்ன இருக்கு? டார்ஜிலிங், கல்கா, சிம்லா, அப்புறம் நீல்கிரி. ஓகே, வேற இன்னும் 2 இருக்கு. அது என்னங்கிறது உள்ள போய் இன்னும் டீப்பா பார்க்கலாம். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர் டிரான்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் அதுலயே அடுத்து வந்து வரும்போது நமக்கு வாட்டர் டிரான்ஸ்போர்ட். சரிங்களா, ஏன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்டை வச்சு கேள்வி வந்து அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, இப்ப ஏர் இந்தியா ரீசெண்டா வந்து நமக்கு அந்த கை மாதிரி போச்சு இல்லைங்களா. யார் வாங்கினாங்க ஏர் இந்தியாவை? டாடா வாங்கியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ அந்த ஏர் இந்தியா வாங்கினதுனால அதை வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நியூஸா பார்க்கணும். அது வந்து கொஞ்சம் நமக்கு ஃபேக்சுவலா இம்பார்ட்டன்ஸ் ஆகும். அதனால ஏர் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து கேள்வி அதிகமா கேட்கறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் டூரிஸ்ட் எக்ஸாம்ல இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட். வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பெருசா இருக்காது, அது சின்ன சின்ன விஷயம் தான். க்ரூஸ் ஷிப், ஃபெரிஸ்,
ரோரோபெரி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தான் இருக்கும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ் தான் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்ப இந்த சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம இதுல இருந்து டிரான்ஸ்போர்டேஷன்ல இருந்து கண்டிப்பாக 1 அல்லது 2 15 மார்க் மேல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அது இல்லாம 8 மார்க் பார்ட்ல வரும். அது இல்லாம 3 மார்க்ல டைரக்டா கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேலஸ் ஆன் வீல்ஸ், அதுக்கப்புறம் கோல்டன் சேரியட், அதுக்கப்புறம் இந்த கோவர் கிராஃப்ட்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டைரக்டா 3 மார்க்ல கேட்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் 8 மார்க்ல கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, 2 சப்டிவிஷனா கொடுத்துருவாங்க. இப்போ நீலகிரி மவுண்டன் ரயில்வேஸ், பேலஸ் ஆன் வீல்ஸ், இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற ரைட் ஷார்ட் நோட் ஆன் தி ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்து 2 கொடுத்துருவாங்க. அப்ப இது எல்லாமே நம்ம கொஞ்சம் போக்கஸ்டா இம்பார்ட்டன்ஸோட பார்க்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? ஏன்னா இந்த பார்ட் இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபேக்ட்ஸ் இருக்காது. இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் நீங்க பார்த்து வச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான். இப்ப நம்ம உள்ள போய் ஃபர்ஸ்ட் டைப்ஸ்ல இருந்து பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் எவல்யூஷன். சரிங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு யூனிட்டோட டிரான்ஸ்போர்டேஷன் எவல்யூஷன், டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம்கான பிடிஎஃப் இந்த லிங்க்ல இருக்கு. சரிங்களா? அதாவது இந்த பிபிடி வந்தது அப்படின்னா அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்க அது இருக்கிறது. சரிங்களா? இல்ல நானும் ஷேர் பண்ணிடுறேன், பட் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லிங்க்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் எவல்யூஷன் அப்படிங்கறத பார்ப்போம். சரிங்களா? இதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா, டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் பீரியட்ல இருந்து இல்லைங்களா. ஏன்ஷியன் பீரியட்ல வீல் யார் கண்டுபிடிச்சது? ஃபர்ஸ்ட் வீல் யார் கண்டுபிடிச்சாங்க? மெசோபொட்டேமியா, சுமேரியன்ஸ் இல்லைங்களா. சுமேரியன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வீல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அப்போ அந்த வீல் உருவாக்குனதுக்கு அப்புறம் டிராவலிங் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் கம்ப்ளீட்டா வேற ஜெனரேஷனுக்கு மாறிடுச்சு இல்லைங்களா. அப்போ அது எப்படி மாறிச்சு, இதை வச்சு நான் உங்களுக்கு போன கொஸ்டின் பேப்பர் ஒரு கேள்வியே இருந்தது இல்லைங்களா. அது எப்படி வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் வீல் வந்து உங்களுக்கு அந்த சேஞ்ச் ஓவர் கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்ப இதுல வந்து பாருங்க, இப்ப ஏன்ஷியன் பீரியட் நம்ம சொல்லுவோம். ஏன்ஷியன் பீரியட்ல ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி எவால்வ் ஆச்சுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, டிரான்ஸ்போர்டேஷன் ஏன்ஷியன் பீரியட்ல அனிமல்ஸ் மூலமா தான் டிரான்ஸ்போர்டேஷன் நடந்தது இல்லைங்களா. அப்போ அனிமல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் நமக்கு இல்லைங்களா. இப்போ ஒரு கேரேஜ்க்கா இருக்கும், ஒரு கூட்ஸை எடுத்துட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ் தான் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் மிருகங்களை டேம் பண்ணி மிருகங்களை நம்ம வழிக்கு கொண்டு வந்து டாங்கீஸ், டாக், அதுக்கப்புறம் ஹார்சஸ், இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாத்தையும், ஆக்ஸ், இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு நம்ம போனோம். ஓகேங்களா. அப்ப அந்த மிருகங்களை டேம் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து கூட்ஸை கொண்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மனுஷங்களே ஹார்ஸ் மேல உட்காந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா. அப்ப அதைத்தான் வந்து நம்ம இங்க அனிமல் அப்படின்னு சொல்றோம். இது உங்களுக்கு கிளியரா தெரியுதுங்களா? எங்கேயாவது தெரியல இல்ல என் வாய்ஸ் கேட்கல அப்படின்னா எனக்கு சொல்லிருங்க, அப்பதான் வந்து நான் இது பண்ண முடியும். சரிங்களா. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அனிமல்ஸ். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன்ல பார்க்கும்போது நமக்கு போட்ஸ், ரெட் கலர் தெரியுதுங்களா, கிரீன் கலர் நல்லா தெரியுதா? கேக்குதா? ரெட் கலர் கரெக்டா இருக்குங்களா, கிரீன் கலர் கரெக்டா இருக்கா? பிளாக்கா? இது தெளிவா இருக்குங்களா? பிளாக் ஓகே தானே? ரைட். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போட். இப்போ போட்ங்கிறது என்னது விலங்கு? ஓகே. இப்போ போட் அப்படிங்கிறது ரைட் ரைட். இப்போ போட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கெனோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நமக்கு கட்டுமரம் இருக்கு இல்லைங்களா. இந்த கெனோ அப்படிங்கிற விஷயம்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சது கட்டுமரம், பாய்மர படகு மாதிரி கட்டுமர படகு இருக்கு இல்லைங்களா. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து கடல் வழியாகவும் நீர்வழி பயணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தினாங்க. தரைவழி பயணத்துக்கு அனிமல்ஸை பயன்படுத்தினாங்க. இதுக்கு அடுத்த கட்டமா தான் வந்து பாத்தீங்கன்னா சுமேரியன்ஸ் வீலை கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா.
வீல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுமேரியன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வீலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது பரிணாம வளர்ச்சி ரொம்ப வேகமா நடக்குது. ஓகேங்களா, டிரான்ஸ்போர்டேஷன்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அது என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சேரியட்ஸ், கேரேஜஸ் இந்த மாதிரி விஷயத்தை உருவாக்குனாங்க. ஓகேங்களா, அதாவது குதிரையோ இல்ல மாடுகளோ கட்டி இழுத்துட்டு போற மாதிரி ஒரு வண்டி, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க இல்லைங்களா. அப்ப அது வந்து நமக்கு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவரா இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு நடுவில் 19th செஞ்சுரிக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோட்ஸ், இதுவும் நமக்கு பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான விஷயம். டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ரோட்ஸ்ல என்னென்ன ரோட்ஸ் இருந்தது? ஏன்ஷியன்ட் ரோட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம், என்னென்ன இருந்தது, என்னென்ன நம்ம படிச்சிருக்கோம். சொல்லுங்க. சில்க் ரூட், அப்புறம் வேற சில்க் ரூட் மட்டும் தான் பார்த்தோமா? ரோமன் ரோட்ஸ் இருக்கு இல்லையா, ரோமன் ரோட்ஸ் வந்து மிக முக்கிய பங்கு. அந்த ரோமன் எம்பையர் ஃபுல்லா அவங்க போட்ட ரோடுனாலதான் டூரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த காலகட்டத்தில், அந்த ட்ரேடு டூரிசமா இருக்கட்டும் எல்லாமே அந்த காலத்துல அவ்வளவு பெருசா யூரோப்ல பார்க்கப்பட்டது. அப்படின்னா அது காரணம் இந்த ரோமன் ரோட்ஸ். ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் அவ்வளவு ஈஸியா இருந்தது. சரிங்களா, அதனால இந்த ரோமன் ரோட்ஸும் மறந்துடாதீங்க. இது இல்லாம ப்ளூ ஜெம் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஈரான்ல இருந்து ஆப்கானிஸ்தான், இந்தியா வரைக்கும் வரக்கூடியது வந்து ப்ளூ ஜெம் ரோடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ரோட்ஸ். ஓகேங்களா, ப்ளூ ஜெம் ரோடு. அதுதான் சொல்லுங்க சொல்லுங்க. எஸ், கொல்கத்தா டு கத்தியாவர் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ட்ரங்க் ரோடு. அது வந்து இப்போ யார் வந்து அதை பெருசா சீரமைச்சது? கிராண்ட் ட்ரங்க் ரோட யார் சீரமைச்சாங்க? ஷெர்ஷா சூரி. அதுக்கு முன்னாடி இந்தியன் எம்பரர் வந்து ஃபர்ஸ்ட் யாரு? இப்போ மிடில் இந்தியாவில் வந்து ஷெர்ஷா சூரி சீரமைச்சாரு. அதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் இந்தியால அசோகர். ஓகேங்களா, அசோகர் மரம் நட்டார் அப்படின்னு படிச்சோம் இல்லைங்களா. அந்த மரத்தை எல்லாம் எங்க நட்டினாரு அப்படின்னா மௌரியன் அந்த கிராண்ட் ட்ரங்க் ரோட்ஸ் எல்லாம் வந்து அசோகா வந்து மரத்தை இது பண்ணாரு. சரிங்களா, அப்ப அந்த பீரியட்ல வந்து ஃபர்ஸ்ட் அசோகா தான் வந்து அதை விரிவாக்கம் செய்யறாரு. அதுக்கப்புறம் ஷெர்ஷா சூரி வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்டரா அதை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணாரு. சரிங்களா, அதனால அதுவும் முக்கியமான ரோடு. அப்ப இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்டான ரோட்வேஸ். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோட்வேஸ்க்கு அப்புறம் நமக்கு 19th செஞ்சுரி டைம் பீரியட்ல என்ன டிஸ்கவரி நடந்துச்சு அப்படின்னா ஸ்டீம், எலக்ட்ரிசிட்டி. சரிங்களா, இது ரெண்டும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது 1800sல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, இப்ப எப்படி எடிசன் பல்ப் கண்டுபிடிச்சாரு இல்லைங்களா, அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு டிரான்ஸ்போர்டேஷன்ல. சரிங்களா, டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கட்டும், கம்யூனிகேஷனா இருக்கட்டும், இல்ல டெக்னாலஜியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அப்போ வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். 19th and 20th செஞ்சுரி தான் வந்து மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அடித்தளம். சரிங்களா, அப்போ அந்த டைம் பீரியட்ல கண்டுபிடிக்கப்பட்டதான் ஸ்டீம் இன்ஜினும் எலக்ட்ரிசிட்டியும். சரிங்களா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 20th செஞ்சுரியில நமக்கு கண்டுபிடிச்சதுதான் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். ஓகேங்களா, இந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்னாலதான் நமக்கு இன்னைக்கு கார், மோட்டார் பைக், ஆட்டோமொபைல் எல்லாமே ரன் ஆகுது. அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின்ஸ் தான் காரணம். ஓகேங்களா, ஸ்டீம் இன்ஜினை தூக்கி போட்டுட்டு ரயில்வேஸ்ல டீசல் இன்ஜினை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அப்போ அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து இது வந்து ரோட்வேஸ்ல ஸ்டீம் அண்ட் எலக்ட்ரிசிட்டி உபயோகப்பட்டது அப்படின்னா அடுத்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேஸ்ல பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு, ரோட்வேஸ்லயும் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. அதுக்கு அடுத்து ஏர்வேஸ்ல நமக்கு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணது வந்து 1950கள்ல கிரேட் பிரிட்டன் கண்டுபிடிச்ச இந்த ஜெட் இன்ஜின். ஓகேங்களா, எல்லாம் கையில நோட்ஸ் வச்சிருக்கீங்களா? நோட்ஸ் எடுத்துக்கீங்க. ஏதாவது டாபிக் நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் எனக்கு கேட்க கூடாது. ஓகேங்களா, அதனால கரெக்டா கையில நோட் வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருங்க அப்பப்போ. ஓகேங்களா,
இந்த ஜெட் என்ஜின்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துச்சு. இந்த ஜெட் என்ஜின்னாலதான் நமக்கு இன்னைக்கு ஏர்வேஸ் அப்படிங்கிறது ஈஸியா டெவலப் ஆகி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கடல் இல்ல தரை மலை எது இருந்தாலும் நம்மளால வந்து மேலேயே டிராவல் பண்ண முடியும். அதே சமயம் அதுல 100ல இருந்து 800 பேர் டிராவல் பண்ண முடியும்னா அதுக்கு ஒரே வழி ஏர்கிராஃப்ட் தான். ஓகேங்களா, வாட்டர் வேஸ்லயும் டிராவல் பண்ணலாம், ஆனா அதுக்கு வந்து ரூட் வந்து ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு போகணும். ஏர்வேஸ்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா இப்படி கோடு கிழிச்ச மாதிரி போய் இறங்கிடலாம். ஓகேங்களா, அப்போ அதுதான் வந்து ரொம்ப 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 பெஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ரூட்டா இருக்கும். சரிங்களா, அப்போ அதனால ஜெட் என்ஜின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்துச்சு. சரிங்களா, அப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எவல்யூஷன் நடந்த விஷயம். சரிங்களா, இப்ப அந்த எவல்யூஷனத்தை ஒரு டயக்ராமேட்டிக்கலா இப்ப இந்த மாதிரி கூட நீங்க எக்ஸாம்ஸ்ல ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ்ல ட்ரை பண்ணும்போது சரி இது எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டோடயே நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக அதே எல்லாரும் இதே மாதிரி காப்பி அடிக்கக்கூடாது. ஓகேங்களா, அப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதை ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, இங்க வந்து டயக்ராம்ஸ் பதிலா நீங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஹியூமன் டிரான்ஸ்போர்ட், இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிமல் டிரான்ஸ்போர்ட், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஜின்ஸ், அதுக்கப்புறம் ரயில்வேஸ் வந்து டீசல் என்ஜினா மாறிச்சு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் வேஸ், கூடவே இங்க ஏர்வேஸ் போடலாம். இல்ல அப்படின்னா இதுல இப்ப நம்ம சொல்லிட்டு வந்தோம் இல்லைங்களா, லைனா மேல இருந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது அனிமல்ஸ், அடுத்து இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வீல். சொல்லுங்க சொல்லுங்க என்ன இவர்கள் ஜெட் என்ஜின்ஸ். ஆமா, இல்ல அதான் புரிஞ்சுக்கணும். அதாவது அது வந்து நார்மல் கம்பஷன் என்ஜின். ஓகேங்களா, ஜெட் என்ஜின்ங்கிறது வேற. ஏர்கிராஃப்ட் வந்து வந்தது வந்து 1914லயே வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, அதனால வந்து அதுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா, ஸ்பீடு நம்ம கெப்பாசிட்டி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஜெட் என்ஜின்ஸ்ல தான் 800 பேர் ஏத்திட்டு போக முடியும். நார்மல் ஏர்கிராஃப்ட்ல நம்மளால 10 பேர் தான் போக முடியும், 2 பேர் தான் போக முடியும். புரியுதுங்களா, அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் பாட்டி சொல்றேன், இன்னும் ஏர்வேஸோட ஹிஸ்டரி ஃபுல்லா பார்க்கலாம். உள்ள போகும்போது இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ், வீலு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீம் இன்ஜின், அதுக்கப்புறம் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெட் இன்ஜின் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதுல இருந்து ஏர்வேஸ், ரோட்வேஸ், வாட்டர்வேஸ், இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ போடுங்க. ஓகேங்களா, இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஓகே. ஹரிசாண்டல் ஃபிளிப் ஒன்னு ஹரிசாண்டலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இல்ல வெர்டிகலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களுக்கு அது क्वेश्चन எந்த இடத்துல எப்படி இருக்கோ. இப்போ 3 மார்க்ல கேட்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்றது பெட்டரா இருக்கும். 8 மார்க்ல கேட்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். 15 மார்க்னா இப்படி வெர்டிகல் ஸ்பிளிட் அப்ல ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அதெல்லாம் வந்து அங்கங்க எக்ஸாம்ஸ் எழுதும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, அதை கரெக்டா பாத்துக்கணும்.